தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்கிற தலைப்பில் சந்திக்கப்படாதோருக்கு ஊழியம் என்கிற கருத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது 2 பாகமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் பாடத்தில் பாகம் 1 நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பாசம் வைத்து அவர்களுக்காக அவருடைய மனதிலே போராடி வருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கடமை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். சந்திக்கப்படாதோருக்கு ஊழியம் என்றால், இந்த சந்திக்கப்படாதோர் என்பவர்கள் யார் என்கிற கேள்விக்கான பதிலை முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலும் யாரால் சந்திக்கப்படாதவர்கள்? தேவனால் சந்திக்கப்படாதவர்களா, மனிதரால் சந்திக்கப்படாதவர்களா? மனிதரால் எல்லா மனிதர்களையும் சந்திக்க முடிவது இல்லை. சில நாடுகளுக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் நுழையக்கூட முடிவது இல்லை. அப்படியே போனாலும் அங்கே இயேசுவை பற்றி பேச முடியாது. இது போன்ற பல தடைகள் இருக்கின்றன. மனிதனுக்கு மனது இருந்தாலும் பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சொல்லக்கூடிய விதம் தெரியாமல் இருக்கலாம். யாரை எப்படி சந்திப்பது என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கலாம். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதனால மனிதரால் சந்திக்கப்படாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு இது போன்ற தடை எதுவும் இல்லை. தேவன் சந்திக்காமல் இருக்கிறாரா? இந்த கேள்விக்கான பதிலை வேதாகமத்தில் இருந்து பார்ப்போம். தேவனை மனிதருக்கு தேவனே வெளிப்படுத்துகிறார் என்று ரோமர் 1:19 வாசிக்கிறோம். தேவனை அறிதல் என்பது எல்லோருக்கும் உண்டு என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு? சாக்கு போக்கு சொல்ல முடியாத அளவிற்கு தேவன் அவர்களிடத்தில் பேசுகிறாராம். தம்முடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவத்தையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள் மூலமாக எவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாத அளவிற்கு தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை ரோமரிலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் எல்லோரும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்றால் அதற்கு காரணம் மனிதர்தான் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். தேவனை அறிந்தும் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல், ஸ்தோத்தரியாமல் இந்த மனிதர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகிவிட்டார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்கிறார். தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தியும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை ஸ்தோத்தரிக்கவில்லை. அதன் விளைவாக அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனம் மிகவும் முக்கியமானதாக தெரிகிறது. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா? நமக்கு தேவனை தெரியும் என்று நாம் சொல்லியும், நாம் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்தால் நாமும் இந்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற எச்சரிக்கையை இந்த வசனம் நமக்கு தருகிறது. இவ்வாறு தேவன் எல்லா மனிதரோடும் பேசுகிறார். எல்லாரிடத்திலும் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கும் போது, இவ்வாறு தேவன் தம்மை பற்றி சொல்லியதை கேட்ட பிறகும் ஒருவருமே திருந்தவில்லையா என்றால் திருந்து இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. மனிதர்கள் சென்று அவர்களை சந்தித்து பேசாமல் இருந்த சூழ்நிலையில் கூட, வேதாகமத்தை அறியாத சூழ்நிலையில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் ரோமர் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது
நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை அவர்களிடத்தில் இருக்கிறது. பவுல் தொடர்ந்து சொல்கிறார், இதை பலர் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். தங்களை தவிர, தங்கள் கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் பரலோகத்திற்கு போகக்கூடாது என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள். அதனால் போக மாட்டார்கள் என்று பேசுகிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிற இந்த கருத்தை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். நாம் ஊழியம் செய்யாத இடங்களில் கூட தேவன் ஊழியம் செய்திருக்கிறார். அதனால் திருந்தினவர்கள் இருக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இது விளங்கும் என்று பவுல் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நியாய தீர்ப்பின் நாளில நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளும் தேவனுடைய ஜனங்களாக வெளிப்படுவார்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 தேவனை பற்றி வேதாகமம் சொல்கிறது. இயேசுவானவரை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது ஏசாயா 49:6 இவ்வாறு வாசிக்கிறோம், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். பிதா குமாரனை பார்த்து பேசுகிறதாக காணப்படுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இல்லை, அவர் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அவர் ஒளியாக இருக்கிறார். எனவே இந்த தேவன் எல்லோரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார், எல்லோரிடத்திலும் பேசுகிறார், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்கிற கருத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாம் செய்கிற ஊழியத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். சந்திக்கப்படாதவர்கள் என்பவர்கள் தேவனால் சந்திக்கப்படாதவர்கள் இல்லை, மனுஷரால் சந்திக்கப்படாதவர்கள். தேவன் எல்லோரையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. 2009 ஆண்டிலே காசிம் ரீட் என்கிற 40 வயது வழக்கறிஞர் ஜார்ஜியா அட்லாண்டாவில் நடந்த மேயர் தேர்தலில் போட்டியிட்டார். ஜனங்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக வீடு வீடாக சென்றார். ஒரு நாளில் 150 வீடுகளை சந்திக்க வேண்டும். ஒரு வீட்டில் 3 நிமிடம் மாத்திரம்தான் செலவிட வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு கூட அவர் அன்றைக்கு வாக்கு சேகரித்தார். ஒரு வயதான பெண்மணியின் வீட்டில அந்த பெண்மணி கதவை திறந்த போது, உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசலாமா என்று கேட்டார். என்ன விஷயம் என்று அந்த பெண்மணி கேட்டபோது தான் மேயர் தேர்தலுக்கு நிற்பதை சொன்னார். உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார். நீங்கள் எதற்காக அட்லாண்டாவின் மேயராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று அந்த பெண்மணி விவரத்தில் கேட்டார். உடனே ரீட் சொன்னார், இங்கே பெரிய தொழில்கள் ஏராளம் இருக்கின்றன, அதிக பயணிகள் வருகிற விமான நிலையம் இருக்கிறது, ஏராளமான உணவு விடுதிகள் உள்ளன, இவை எல்லாவற்றிலும் நான் வளர்ச்சியை கொண்டு வருவேன் என்று ரீட் சொன்னார். உடனே அந்த பெண்மணி அவரை இங்கே வெளியே வாருங்கள் என்று அழைத்து சென்றார். தூரத்தில் சிலர் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்கள் விளையாடுகிற இடம் ஒரு நீச்சல் குளம். இப்பொழுது அந்த நீச்சல் குளத்தில் தண்ணீர் இல்லை. நீங்கள் இங்கே பெரிய தொழில்கள் ஏராளம் உள்ளன என்று சொன்னீர்கள். எனக்கும் அந்த தொழில்களுக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் இல்லை.
இங்கே உணவு விடுதிகள் ஏராளம் இருக்கின்றன என்று சொன்னீர்கள். நானே நல்ல ஒரு சமையல்காரி தான், நன்றாக சமைப்பேன். எனவே உணவு விடுதிக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை சில சமயங்களில் சமைக்க முடியாவிட்டால் இரவிலே செல்லுவேன். ஆனால் இரவிலே நான் சென்று விட்டு வருவதற்கு எனக்கு விமான நிலையம் தேவையில்லை, பேருந்து தான் வேண்டும். ஆனால் அந்த பேருந்து வசதி இங்கே சரியாக இல்லை. விமான நிலையத்திற்கு நான் செல்ல போவதே இல்லை என்று அந்த பெண்மணி இவருக்கு ஒரு பிரசங்கம் செய்தார். இந்த பெண்மணி தனக்கு வாக்கு போட மாட்டார் என்பது ரீட் புரிந்து கொண்டார். ஆனால் ரீட் அங்கே இருந்து வெளியேறிய போது ஒரு மாறிய மனிதராக வெளியேறினார். எனக்கு என்ன பிடிக்கும், எது தேவை என்று நான் என்ன நினைக்கிறேன் என்பது அல்ல, அதை மாத்திரம் வைத்து மக்களுடைய மனதை மாற்றிவிட முடியாது. மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு எது பிடிக்கும் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். முதலில் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவராக வெளியேறினார். இதை பற்றி ஒரு நிருபர் சொல்லும்போது, அன்றைக்கு ரீடுக்கு மனது வேதனையாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பெண்மணியை சந்தித்தது அட்லாண்டாவுக்கு நல்லதாக இருந்தது. ஏனென்றால் அவர் மேயர் தேர்தலில் வென்ற பின் மக்களின் தேவைகளை புரிந்து செயல்பட்டார் என்று குறிப்பிடுகிறார். தேவனை பற்றி மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு வந்த மாத்திரத்தில் அடுத்து நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் சொல்லி எப்படியாகிலும் அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதற்கு முன்னராக 3 முக்கியமான கேள்விகளை நாம் யோசிக்க வேண்டும். கேட்பவர்களுக்கு என்ன தெரியும்? கேட்பவர்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது? கேட்பவர்களுக்கு என்ன தேவை? காசின் ரீட் அதை புரிந்து கொண்ட போது நல்ல மேயராக செயல்பட முடிந்தது. நாம் நல்ல ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் அறிந்திருக்க வேண்டும். கேட்பவர்களுக்கு என்ன தெரியும்? தெரிந்ததில் துவங்கி தெரியாதவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிற செய்திகளை பற்றி பேச வேண்டும். அதிலிருந்து தெரியாதவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்வியாளர்கள் சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான கருத்து இது. ஒன்றுமே தெரியாத ஒன்றை பற்றி பேசினால் அவர்களுக்கு அதில் ஆர்வம் கூட உண்டாகாது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவருடைய சம்பாஷித்தான் என்பதாக அப்போஸ்தலர் 17:2 வாசிக்கிறோம். இது நடந்தது தெசலோனிக்கே ஜெபாலயத்திலே போய் பேசியதனாலே வேத வாக்கியங்களை குறித்து அவர் பேசினார். ஏனென்றால் ஜெபாலயத்திற்கு வருகிறவர்களுக்கு ஓரளவுக்கு வேத வசனங்கள் தெரிந்திருக்கும். தெசலோனிக்கேயிலே ஒரு ஜெபாலயம் இருந்தது. இதை பற்றி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கே கிறிஸ்துவை பற்றி அவர் பேசினார். கிறிஸ்து என்றால் மேசியா. யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இந்த மேசியா அவர்கள் எதிர்பார்த்தபடி அல்ல. அவர் பாடுபட வேண்டும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற விளக்கங்களை அவர் சொன்னார். மேசியா என்கிற கருத்து அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு தெரியாதது அவர் பாடுபட வேண்டும், சாக வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்பதாகும். அவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்தார். இயேசுவே மேசியா என்று பேசினர். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகள் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். கவனித்தீர்களா? கிரேக்கரில் திரளான ஜனங்கள், கனம் பொருந்தியவர்கள் அநேகர் அவரை விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டார்கள்.
விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு அங்கே கலகம் உண்டு பண்ணினார்கள். பிரசங்கம் பண்ணிய பிறகு ஏற்கனவே சில தகவல்களை அறிந்திருக்கிற அந்த மக்களுக்குள்ளாக 2 பிரிவு உண்டாகிறது. பலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கலகத்தின் விளைவாக பவுலையும் சீலாவையும் இரவில அருகில் இருந்த பெரோயா பட்டணத்திற்கு அனுப்பிவிடுகிறார். சரி, இங்கே நாம் பார்க்கிற ஒன்று மிகவும் முக்கியமான கருத்து. பவுல் அந்த தெசலோனிக்கேய ஜெபாலயத்தில் கூடி வந்திருந்த மக்களுக்கு தெரிந்த மேசியாவை பற்றி பேசி தெரியாத கருத்துக்களை, மேசியாவை பற்றி தெரியாதிருந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். எனவே நாம் எந்த இடத்தில் பேசுகிறோமோ அந்த மக்களுக்கு என்ன தெரியும் என்பதை மனதில் வைத்து அதை நாம் பேசி அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்களுக்கு தெரியாத தகவல்களை நாம் அவர்களுக்கு எடுத்து தர வேண்டும். பெரோயா பட்டணத்திலும் ஒரு ஜெபாலயம் இருந்தது. அந்த ஜெபாலயத்திற்கு பவுலும் சீலாவும் போனார்கள். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். அங்கேயும் இவருடைய பிரசங்கத்தை கேட்டு கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இந்த கிரேக்கர்களாக இருந்த போதிலும் அங்கே இருந்த யூதர்களோடு தொடர்பு இருந்ததினால மெய்தேவனை பற்றி ஓரளவு விளக்கங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். எனவே பவுல் அவர்களிடத்தில் பேசிய போது பவுல் பேசியதை அவர்களாலே புரிந்து கொள்ள முடிந்தது. இதை கேள்விப்பட்டு தெசலோனிக்கேயர் சிலர் அங்கேயும் வந்து பிரச்சனைகளை எழுப்பினார்கள். அதன் விளைவாக பவுல் அங்கே இருந்தும் கிளம்ப வேண்டியதாயிற்று. அங்கே இருந்து அவரை அத்தேனே பட்டணத்திற்கு அழைத்து சென்றார்கள். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்த போதிலும் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவின் மேலே அதிக பற்று இல்லாதவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட நாட்களிலே என்னுடைய மாமா மகன் என்னிடத்துல தேவனை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் என்ன பேசினாலும் அதை அலட்சியப்படுத்துவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. பிற ஒரு நாள் என்னிடத்துல எங்கள் போதகர் ஒரு கூட்டம் நடத்துகிறார், அந்த கூட்டத்திற்கு வா என்று என்னை அழைத்தார். எனக்கு போக விருப்பம் இல்லை. உங்கள் கூட்டத்திற்கு எவன் வருவான் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ தொடர்ந்து எல்லா நாட்களும் வந்தால் உனக்கு ஒரு வேதாகமம் பரிசு தருவார்கள் என்று சொன்னார். இது நடந்தது 50 ஆண்டுகளுக்கு முன்னராக. அந்த சமயத்தில் எல்லாரிடத்திலும் எல்லார் கையிலும் வேதாகமம் கிடையாது. அந்த வாக்குறுதி எனக்கு சந்தோஷத்தை தந்தது. சரி, நான் வருகிறேன் என்று அந்த கூட்டத்திற்கு சென்றேன். முதல் நாள் பிரசங்கம் கேட்டேன். அவ்வளவு பெரிய மாற்றம் ஒன்றும் மனதில் ஏற்பட்டு விடவில்லை. 2ஆம் நாள் பிரசங்கத்தை கேட்டேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் குறித்து பேசினார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற நேபுகாத்நேச்சார், மகா அலெக்சாண்டரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். வரலாற்றில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அதனால பாடத்தில் படித்ததை விட இன்னும் அதிகமாக இவர்களை பற்றி நான் வாசித்திருக்கிறேன். அதனால அந்த பிரசங்கம் எனக்கு பிடித்தது. பிறகு என்னுடைய மாமா மகனிடத்தில் சொன்னேன், இனி நீங்கள் வேதாகம் தராவிட்டாலும் கூட உங்களுடைய கூட்டத்துக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னேன். காரணம் என்ன? எனக்கு தெரிந்திருந்த சில தகவல்கள் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தபோது எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டாயிற்று. வரலாற்றில் ஏற்கனவே ஆர்வம் இருந்ததுனால தீர்க்க தரிசனங்களும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கருத்தாக மாறிவிட்டது. ஆம், கேட்பவர்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அதை குறித்து பேசினால் அவர்கள் இன்னமும் நன்றாக கேட்பார்கள். எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் கவனித்து கேட்பார்கள்.
நமக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதை நாம் பிரசங்கம் பண்ணினால் கேட்பவர்கள் அதை கவனித்து கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அத்தேனை பட்டணத்தில் பவுல் மாத்திரம் தனியாக இருந்த நாட்களில அங்கே சுற்றி பார்த்து அநேக விக்கிரகங்கள் அங்கே இருக்கிறதை கண்டு முதலில் ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தியோர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். அதற்கு பிறகு சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். ஆம், தெருவிலை செல்லும் போது பார்க்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் அவர் பேச ஆரம்பித்தார். பேசுவதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் பேசினார்கள். ஆனால் என்ன பேசினார் சொல்லப்படவில்லை. ஆனால் இவர் பேசினதை கேட்டு அந்த மக்களுக்கு ஆர்வம் வந்திருக்கிறது என்பது மாத்திரம் அந்த அதிகாரத்தில் நமக்கு தெரிகிறது. 1974 ஆண்டிலே நான் தாம்பரத்தில் ஊழியம் செய்து வந்தேன். ஒவ்வொரு வீடாக செல்லுவேன். எனக்கு பிடித்தவை அவர்களுக்கும் பிடிக்கும் என்று நான் நினைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்ற பிறகு வேதாகமத்தை படிப்போம், வாசிப்போம் என்று சொல்லி நான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை தான் வாசிப்பேன். ஏனென்றால் தானியேல் 2ஆம் அதிகாரம் தானே என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் எனக்கு பிடித்தவை மற்றவர்களுக்கு ஏன் பிடிக்க வேண்டும்? இந்த கேள்வியை நான் கேட்டு பார்த்ததே இல்லை. எனக்கு பிடித்தவை மற்றவர்களுக்கும் பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த உணர்வு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்னுடைய இந்த ஊழியம் வெற்றியாக இல்லை. அடுத்த முறை அந்த வீட்டிற்கு நான் போக முயல்கிற சமயங்களில் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒன்றை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு வெகு நாட்கள் ஆயின. இங்கே பவுல் சந்தை வழியில பேசிய போது அவரை அவர்கள் மார்ஸ் மேடைக்கு அழைத்து சென்றார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அங்குதான் விவாதங்களுக்கு ஒரு தீர்வு காண்பார்கள். அங்கே பவுல் விசாரிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவர்கள் தீர்மானம் செய்ததாக தெரிகிறது. எனவே அவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்க தகுந்த விதத்தில் அவர் பேசியிருக்கிறார். அத்தேனை பட்டணத்தில் சில ஞானிகள் இருந்தார்கள். அவர்கள் எபிகூரர் என்றும் ஸ்தோயிக்கர் என்றும் அழைக்கப்பட்ட ஞானிகள். சில என்ன சொன்னார்களாம், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்று சொன்னார்கள். பவுலோடு வாக்குவாதம் பண்ணுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். எபிகூரர் என்றால் யார்? கிமு 341 முதல் 270 வரை உள்ள காலகட்டத்தில் எபிகூரஸ் என்கிற ஒரு தத்துவ ஞானி வாழ்ந்தார். அவருடைய கருத்தை பின்பற்றினவர்கள். இன்பம்தான் வாழ்க்கையின் லட்சியம் என்ற கருத்து அவருடைய தத்துவத்திற்கு அடிப்படையாக இருந்தது. ஸ்தோயிக்கர், இவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள் இன்னொரு பிரிவினர். பகுத்தறிவோடு நடந்து கொள்ளும் போதும் இயற்கையோடு ஒன்றி வாழும் போதும் சந்தோஷம் கிடைக்கும் என்று இவர்கள் நம்பினார்கள். இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படாத நபர்தான் உண்மையான ஞானி என்று நம்பினார்கள். இன்பமோ துன்பமோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்து இவரிடத்தில் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தத்துவங்களை உடைய மக்களோடு கூட பவுல் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. அவர்கள்தான் இவரை அங்கே சந்திக்கிறார்கள். யூதர்களாகிய தன் சொந்த மக்கள் மத்தியில வேலை செய்வது பவுலுக்கு எளிதாக இருந்திருக்கும். என்றால் ஏற்கனவே ஓரளவுக்கு அவர்களுக்கு வேதாகமம் தெரியும். யூதர்களோடு தொடர்பு இருந்து யூத கொள்கைகளை அறிந்தவர்களுக்கும் பவுல் சொல்வதை புரிந்து கொள்வது சற்று எளிதாக இருந்திருக்கும். ஆனால் வித்தியாசமான கொள்கை உடைய மக்களோடு பேச வேண்டும் என்றால் எடுத்தவுடனே வேதாகமத்திலிருந்து வசனங்களை சொன்னால் அவர்கள் ஒன்றும் புரியாது. ஏனென்று அவர்களுக்கு வேதாகமத்தில் ஒன்றும் தெரியாது. பவுல் அத்தேனை பட்டணத்தில் செய்த பிரசங்கம்
நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 17:18 என வாசிக்கிறோம். அந்நிய தேவதைகள் என்று சொல்கிறார்கள். பவுல் சொன்னதை முழுவதுமாக அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. நீ சொல்கிற புதிதான உபதேசம் என்ன? சொல்ல நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஊர் மக்களுக்கு புதிதான காரியங்களை கேட்பதில் தான் பிரியம் இருந்தது. நம்மளும் கூட அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஏதாவது புதிதான கருத்து சொல்லியாக வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி விரும்பினால் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் அது போதாது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய பொழுதுபோக்கே புதிதான காரியங்களை பேசுவதுதான். எனவே பவுல் புதிதான காரியத்தை பேசுவதாக காணப்பட்ட போது, நீ வந்து சொல்லு, நாங்கள் கேட்க விரும்புகிறோம் என்று அழைத்து செல்கிறார்கள். அந்நகரம் தத்துவத்திற்கு புகழ் பெற்றது. அந்த மக்களுடைய எண்ணத்தை தன் பக்கமாக ஈர்ப்பதற்கு பவுல் முயற்சி எடுக்கிறார். இவருடைய உலக பார்வையும் எபிரேயருடைய உலக பார்வையும் வித்தியாசமானது. எபிரேயருடைய கருத்துகள் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டவை. வேதாகம விசுவாசத்தை தான் அத்தனை மக்களுக்கு பவுல் கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர் எப்படி துவங்குகிறார் என்பதை பாருங்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். அவர்களை துவங்கும் போது அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். நான் உங்கள் ஊரை சுற்றிய போது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்த்தேன் என்று சொல்கிறார். அறியப்படாத ஒரு தேவனுக்கு கூட பலிபீடம் வைத்திருக்கிற ஒரு பக்தியுள்ள மக்கள் கூட்டம் நீங்கள். அவர்களை புகழ்ந்து பேசுகிறார். அப்படி ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்வது சரி என்று இங்கே அவர் சொல்லவில்லை. இந்த செயலிலே வெளிப்படுவது உங்களுடைய பக்தி. அந்த பக்தியை மாத்திரம்தான் புகழ்ந்து பேசுகிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டிலே அத்தேனே பட்டணத்தில் ஒரு கொடிய கொள்ளை நோய் பரவியது. அதை தடுக்க முடியவில்லை. அப்பொழுது கிரேத்தா தீவிலே இருந்த எபிமெண்டிஸ் என்கிற ஒரு குறிகாரனிடம் தங்களுக்கு உதவி செய்யும்படி மக்கள் கேட்டார்கள். அவன் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், கருப்பும் வெள்ளையுமான செம்மறி ஆடுகளை அத்தேனே பட்டணத்தில் இருந்த மார்ஸ் மேடையிலிருந்து அனுப்புங்கள். அவையில் எங்கெல்லாம் படுக்கின்றனவோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த பகுதி தெய்வங்களுக்கு பலியிடுங்கள். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தெய்வத்தின் ஆளுகையில் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். எபிமெண்டிஸ் சொன்னதை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் ஒரு பகுதியில வேறொரு தெய்வம் இருக்கிறது என்றால் அந்த தெய்வத்துக்கு பலிபீடம் கட்டி விடுவார்கள். எந்த தெய்வமும் இருப்பதாக அவர்கள் தெரியவில்லை என்றால் அப்படிப்பட்ட இடங்களிலே வைத்த பலிபீடங்களில் அறியப்படாத தேவனுக்கு என்று பெயர் வைத்தார்கள். எனவே அறியப்படாத ஒரு தெய்வத்துக்கு அல்ல, அறியப்படாத தெய்வங்களுக்கு இவர்கள் பலியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பவுல் சொன்னதாக அப்போஸ்தலர் 17:23 வாசிக்கிறோம். இவர்கள் ஆராதித்தது உண்மையான தேவனைத்தான் என்று பவுல் சொன்னதாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் மூலமொழியிலே அது அப்படி இல்லை, வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் அறியாமல் வழிபடுகின்ற இதையே நான் உங்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிறேன். இது இலகிய தமிழ் மொழிபெயர்ப்பில் இவ்வாறு இருக்கிறது. இவரையே என்று சொல்லவில்லை, இதையே என்று சொல்கிறது. ஆங்கிலத்தில் NIV வாசிக்கிறேன் பாருங்கள். To an unknown God, so you are ignorant of the very thing you worship.
And this is what I am going to proclaim to you. நீங்கள் எதை வழிபடுகிறீர்களோ அதை அறியாமல் இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதை வழிபடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை, அதையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அவர்களுக்கு பிடித்தமான, அவர்களுக்கு அறிந்திருக்கிற, அவர்களுக்கு தெரிந்திருக்கிற ஒன்றை சொல்லிவிட்டு அதிலிருந்து நேரடியாக அவர் தேவனை பற்றி பேச ஆரம்பித்து விடுகிறார். இங்கே வேதாகம வசனங்கள் எல்லாம் அவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய மனதை தொட தகுந்த விதத்தில் அவர் பேசுகிறார். கேட்கிறவர்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லி நாம் துவங்க வேண்டும். ஒரு அக்டோபர் 22 தாம்பரத்தில் என்னை பிரசங்கும்படியாக அழைத்திருந்தார். போதகர் தாஸ்குமார் அவர்கள் அப்பொழுது அங்கே போதகராக இருந்தார். எனக்கு பிடித்தமான ஒரு போதகர். கொரோனா சமயத்தில் அவர்கள் மதுரையில் செயல்பட்ட விதங்கள் என்னுடைய மனதை மிகவும் பாதித்தன. பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு சில விசுவாசிகள் இடத்தில் பேசிய போது ஒன்று சொன்னார்கள். இன்றைக்கு அக்டோபர் 22 நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பேசுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் வேற பேசிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். நான் பேசியதும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து தான். பரிசுத்தலத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தான் அன்றைக்கு நான் பேசினேன். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நான் பேசவில்லை. அதுதான் பிரச்சனை. கேட்பவர்களின் விருப்பம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. நேரடியாக ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி எல்லாம் பேசி அதற்கு பிறகு நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு புரிந்திருக்கலாம். அன்றைக்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு தேவை எது என்று நான் அறிந்திருந்தாலும் அந்த தேவை அவர்கள் விருப்பத்தை பொதிந்து அதன் அடிப்படையில் தான் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். மக்களுக்கு இதுதான் தேவை என்று நமக்கு ஒருவேளை ஆவியானவர் ஏவலாம். ஆனால் உடனடியாக நேரடியாக அதற்கு நாம் சென்று விட முடியாது. பவுல் எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்கள். அவர்கள் அறிந்திருக்கிற, அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை சொல்லி அங்கே இருந்து நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை, அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று துவங்குகிறார். பாரு, தேவன் எப்படிப்பட்டவர். ஒரு இடத்துல தேவன் இருக்கிறார். அந்த பகுதி அந்தந்த கடவுளுக்கு சொந்தமானது. இது ஏற்கனவே நான் பார்த்தோம். இங்க பவுல் எப்படி கருத்தை மாற்றுகிறார் என்று பாருங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் அவரை அடைத்து வைக்க முடியாது. அது சொல்ற சர்வலோகத்தையும் படைத்தவர். இந்த வாதத்தை எப்படி மறுக்க முடியும்? சரிதானே? தேவன் என்றால் அவர் உலகம் முழுவதையும் படைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக நாம் எப்படி அடைத்து வைக்க முடியும்? கிரேக்கர்கள் என்ன நினைத்தார்கள்? மனிதர்களை உண்டாக்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தங்களுக்கு வேலை செய்வதற்காக மனிதர்களை தேவர்கள் உண்டாக்கினார்கள் என்பது கிரேக்கர்களுடைய நம்பிக்கை. அதையும் இங்கே பவுல் மறுத்து பேசுகிறார். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தேவன்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அப்படியான அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன இருக்கிறது? இந்த வாதத்தையும் அவர்கள் எதிர்த்து பேச முடியாது. நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறது இல்லை என்று சொன்னார். தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் மாத்திரம் அல்ல, எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் என்பதையும் சொல்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆம், தேவன் எல்லோரையும் நேசிக்கிறவர் என்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தேவனை பற்றி சொல்லி அவர் எங்களுக்கு மாத்திரம்தான் தேவன், எங்களை நேசிக்கிறார் என்றெல்லாம் சொல்லாமல்
அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்கிறார். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இப்படித்தான் உங்கள் புலவர்களிலும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே தர்சு பட்டணத்தில் இருந்த அராட்டஸ் எனும் கவிஞரின் கவிதை இங்கே பவுலால் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜூபிட்டரை பற்றிய ஒரு கவிதை அது. அதே நூற்றாண்டில் கிளீத்தஸ் என்கிற ஒரு புலவரும் இதே போன்று எழுதியுள்ளார். அவருடைய எழுத்துகளில் இருந்து சுட்டிக்காட்டுகிறார். பவுல் எப்படி பேசிக்கொண்டு போகிறார் என்று பாருங்கள். வேதாகமத்திலிருந்து நேரடியாக பேச முடியாது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற கேள்விக்கான பதிலை இன்னமும் கொஞ்சம் யோசிக்கும்படியாக அவருடைய மூளையை தூண்டுகிறார். நாம் அவருடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாக. நாமே அவருடைய சந்ததி. எப்படி நாம் இந்த சிலைகளை கடவுளாக நாம் பார்க்க முடியும்? நாம் சிலைகள் இல்லையே. அப்படியானால் அவர் இப்படி சிலையாக இருக்க முடியும்? இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அவர் காணாதவர் போல விட்டு விட்டார், ஆனால் இப்போது நீங்கள் திருந்துங்கள். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார் என்று சொல்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். நீ வசனமெல்லாம் காட்டவில்லை, நடந்த சம்பவத்திற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்தேன் என்பது போல அவர் இங்கே பேசுகிறார். மருத்துவரின் உயிர்த்தெழுதலை பேச ஆரம்பித்த மாத்திரத்துல இன்னொரு தடவை கேட்போம் என்று சொல்லி அவரை ஒதுக்கிவிட்டு போய்விடுகிறார்கள். எல்லோரும் போய்விட்டார்களா என்றால் இல்லை. சிலர் அவரை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசி என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பலன் இருந்ததா என்றால் பலன் இருந்தது. அங்கே மார்ஸ் மேடையில இருக்கக்கூடிய முக்கியமான நபர் தியோனிசி. அவர் மாறுகிறார். தாமரி என்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முக்கியமானவராக இருந்திருப்பார். அதனால தான் அவருடைய பெயரை அங்கே சொல்லியிருக்கிறார். நமநேகர் சேர்கிறார். பவுல் எப்படி பேசுகிறார் என்று பாரு. நம்முடைய பிரசங்க அமைப்பு இது போன்று இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிந்தது என்ன, மற்றவருடைய விருப்பம் என்ன, அவருடைய தேவை என்ன என்று நமக்கு தெரியும். அடுத்த ரெண்டும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த தேவை எல்லோருக்கும் ஒன்றுதான். அந்த தேவையை நாம் சொல்லும் விதம் அவர்களுக்கு தெரிந்ததையும் அவர்கள் விரும்புவதையும் வைத்து பொதிந்து கசப்பான மருந்தை இனிப்பால் சூழ்ந்து ஒரு மிட்டாய் போல கொடுக்கிறார்கள் அல்லவா, அதுபோல கொடுப்பதற்கு நாம் பழக வேண்டும். கேட்பவர்களுக்கு எதில் ஆர்வம் இருந்தாலும் அந்த ஆர்வத்திற்கு பதில் சொன்னால் போதாது. அவர்கள் தேவையை நாம் சந்திக்க வேண்டும். அவருடைய தேவை என்ன? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் கூட நம்முடைய முக்கியமான தேவை என்ன என்பதை புரியாதவர்களாக இருக்கிறோம். தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய கொள்கைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் செயல்படுவோம் என்றார். நம்முடைய தேவை என்ன என்பதை நாமே அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த கொள்கைகள், தீர்க்க தரிசனங்கள், வரலாறுகள், விளக்கங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகிறவர்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டியவை. ஆனால் தேவை அதல்ல, தேவை தேவன்தான். அவருடைய ஆர்வம் எது இருக்கிறதோ அதை குறித்து நாம் பேசினாலும், அவர்களுக்கு எது தெரியுமோ அதை நாம் சொன்னாலும், தேவனை அறிவித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும்.
இதை நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய பிரசங்கத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. சில நாட்களுக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு அன்பானவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி என்ன என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த போதே எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. இந்த கேள்விக்கு பதில் தெரிவதால் இவருடைய ரட்சிப்புக்கு என்ன பயன் உள்ளது? ரட்சிப்புக்கு அவசியமில்லாத ஒன்றை குறித்து இவர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாரே என்று நான் யோசித்தேன். ஆனாலும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லி முடித்தேன். பிறகு இந்த சம்பவத்தை குறித்து நான் யோசித்த போது ஆண்டவரிடத்தில் பேசினார். நேபுகாத்நேச்சார் கதையை வைத்துத்தானே தேவன் உன்னை ரட்சித்தார். நேபுகாத்நேச்சார் என்றால் யார்? அவர் எங்கு அரசாண்டார்? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதனால நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதா? இல்லை. ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது. அதனால் தேவன் என்னை ரட்சிப்பதற்கு அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டார். அதுபோல மற்றவர்கள் கேட்கிற கேள்விகள் அவர்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. பேச வேண்டும். அவர்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் முக்கியமான தேவையாகிய தேவனை அறிமுகப்படுத்த நாம் தவறிவிடக்கூடாது. நம்முடைய பிரசங்கங்கள் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். அத்தேனையில இருந்து கொரிந்துக்கு போனார். அங்கே மிகுந்த ஞானத்தோடு அறிவிக்கிறவனாக நான் வரவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். கொரிந்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வந்திருக்கிறார். அத்தனை பட்டணத்தில் இருந்த பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அதிகம் பேசவில்லை. அவர் பேசுவதற்கு நேரம் கொடுக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பித்த மாத்திரத்தில் பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று எழும்பி விடுகிறார்கள். ஆனால் இதுதான் முக்கியம், இதை நான் சொல்லாமல் விடமாட்டேன் என்ற தீர்மானத்தோடு கூட கொரிந்துவுக்கு வந்ததாக பவுல் கொரிந்திற்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவை தேவன். தேவனை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எனவே தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்பதனால தேவனை வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பேசுகிறதை கேட்கிறவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை மனதில் வைத்து நாம் பேச வேண்டும். அவர்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ அதை குறித்து பேச வேண்டும். இதையெல்லாம் சொல்லி அவருடைய மனதை நாம் கவர்ந்து இழுத்த பிறகு அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கும். தேவனும் அப்படித்தான் செயல்படுகிறார். அவருக்கு உதவியாக செயல்படக்கூடிய நாமும் மனிதரால் சந்திக்கப்படாத மக்களிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு தெரிந்ததை வைத்து நாம் ஆரம்பித்து தெரியாததை குறித்து சொல்லி அந்த தெரியாதது மிகவும் முக்கியமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் வெறும் தகவல்கள் இல்லை, ஒரு தேவனை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று ரோமர் 1:16 வாசிக்கிறோம். சுவிசேஷம்தான் முக்கியமானது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது? தேவன் ஆளுகை செய்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நம்முடைய தவறுகளை விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக நாம் அவருக்கு செல்வோம் என்றால் நிச்சயமாக வெற்றியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஏனென்றால் ஆளுகை செய்கிற சர்வலோகத்தின் ராஜா நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றார் அவருடைய ஊழியத்தை நாம் வல்லமையாக செய்ய முடியும். ஆனால் அவருடைய ஆளுகை முக்கியம் என்பதை நாம் உணராமல் நம்முடைய ஆளுகை நமக்கு முக்கியம் என்கிற நிலையில நாம் செயல்படுவோம் என்றால் அது எப்படி ஊழியமாக இருக்க முடியும்? ஃபெர்டினாண்ட் மெகலன் என்பவரை குறித்து பாடங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள்.
பூமி உருண்டை என்பதற்கு ஒரு ஆதாரம் மெகலனின் கப்பல் பயணம். இவர் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி. ஆனால் அருகிருந்த ஸ்பெயின் நாடு அவருக்கு உதவி செய்தது. 1519 செப்டம்பர் மாதம் 21 5 கப்பல்களோடும் 241 மாலுமிகளோடும் இவர் புறப்பட்டார். பூமி உருண்டை என்கிற நம்பிக்கை தோன்றியிருந்ததினால இந்தியாவுக்கு செல்வதற்கு கிழக்கு நோக்கி தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மேற்கு நோக்கி சென்றாலும் இந்தியாவுக்கு சென்று விடலாம் என்று நிரூபிக்க தகுந்த விதத்தில் அவர் தன்னுடைய பயணத்தை துவக்கினார். இதற்கு முன்பு வாஸ்கோடகாமாவோடு கூட வாஸ்கோடகாமாவின் 15 கப்பல்களில் ஒரு கப்பலின் தளபதியாக இருந்து அவர் பயணம் செய்திருக்கிறார். இப்போது ஸ்பெயினிலிருந்து மேற்கு நோக்கி அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணம் செய்து தென் அமெரிக்காவின் தென்பகுதியில அட்லாண்டிக் மகாசமுத்திரத்திலிருந்து பசிபிக் மகாசமுத்திரத்திற்குள்ளாக நுழைகிறார். பிறகு அங்கிருந்து பிலிப்பீன்ஸ் வருகிறார். இந்த கப்பல் பயணத்தில் கிட்டத்தட்ட 68,000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். 1522 செப்டம்பர் மாதம் 6 ஒரு கப்பல் ஸ்பெயினுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் மெகல்லன் வரவில்லை. பிலிப்பீன்ஸ் தீவுகளில் மேக்டன் தீவு என்ற ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக வேண்டும், ஸ்பெயின் அரசரை உங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லி ஒரு பகுதிக்கு தீ வைத்து விடுகிறார். அந்த ஊர் முழுவதும் தீப்பற்றி எரிந்து விடுகிறது. தப்பிச் சென்ற மனிதர்களை தொடர்ந்து அவர்களை கொல்லத்தக்கதாக இவர் ஆயுதம் அணிந்து தன்னுடைய வீரர்களோடு செல்கிறார். அந்த மக்களுடைய தலைவனாகிய லாபு என்கிறவனை தொடர்ந்து சென்றபோது அவர்கள் மெகலன் மேல் விஷ அம்புகளை எய்கிறார்கள். ஒரு விஷ அம்பு இவரை தாக்கி விடுகிறது. கையிலும் காலிலும் அம்புகள் தாக்கி அவர் இறந்து போகிறார். இவரும் ஊழியம் செய்வதாக நினைத்துக் கொண்டார். அந்த ஆதிவாசிகளை கிறிஸ்தவர்களாக ஆக்குவதற்கு இவர் முயற்சி எடுத்திருக்கிறார். சில இடங்களில் அவருடைய வேலை வெற்றியாக இருந்தது. ஆனால் மேக்டன் தீவில் அவர் பலாத்காரத்தை பயன்படுத்தி அவர் எடுத்த இந்த முயற்சி தோல்வியிலே முடிந்தது. பல சமயங்களில் ஊழியம் என்றால் மற்றவர்களை கட்டாயப்படுத்துவது என்று நாம் நினைக்கிறோம். நமக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள், நம்மிடத்தில் உதவி பெற கூடியவர்கள், உதவி தேவைப்படுகிறவர்கள் போன்றவர்களை கட்டாயப்படுத்தி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வைத்துவிட்டால் நம்முடைய ஊழியம் வெற்றியாக இருக்க முடியுமா? ஒன்று யோசித்து பாருங்களேன். அப்படி செய்ய வேண்டும் என்றால் தேவ தூதர்கள் கூட்டத்தை அனுப்பி எல்லோரையும் மிரட்டி அத்தனை பேரையும் தேவன் கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கலாம். அது அல்ல தேவனுடைய வேலை. தேவன் மக்களுடைய மனதிலே பேசுகிறார். நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர் சொன்னது சரிதான் என்பதற்காக சாட்சிகளாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சிகளாக நம்ம இருக்கு? நமக்குள் என்ன ஒற்றுமை இருக்கிறது? நமக்குள்ள என்ன ஐக்கியம் இருக்கிறது? நமக்குள்ள என்ன அன்பு இருக்கிறது? நம்ம ஊழியம் எத்தகையதாக இருக்கிறது? யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த விதத்தில் மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு சரியான விதத்தில் பேசுவதற்கு உதவி செய்தார். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.